சங்கீதம் 145. இந்த சங்கீதம் அப்படின்றனாலே இது ஒரு வித்தியாசமான ஒரு சங்கீதம். அதாவது ஒவ்வொரு சங்கீதமும் தேவனை துதிக்கும். ஆனா இந்த துதி இது துதி இல்லை, இது புகழ்ச்சி. துதி அப்படின்னு சொல்றது நன்றி சொல்றது. ஆனா இந்த சங்கீதத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இது புகழும் சங்கீதம். துதித்தால் நன்றி சொல்லுகிறது. புகழ்கிறது அப்படின்னு சொல்றது தேவனுடைய அந்த தன்மைகளை, தேவனுடைய அந்த செயல்களை புகழுகிறது. அப்போ 140வது சங்கீதம் துதியின் சங்கீதமா நம்ம வாசிக்கும் போது துதியின் சங்கீதம் போல தெரியும். ஆனா துதியின் சங்கீதம் அல்ல, இது புகழ்ச்சியின் சங்கீதம். இனி இங்க அதிகமா எதிரிகளை குறித்தோ எந்த விதமான தொந்தரவு தொல்லைகளை குறித்தோ என்ன செய்யல. எதிரிகளை குறித்தோ தொல்லைகளை குறித்தோ ஒன்னும் சொல்லாம தேவனுடைய மகத்துவங்களையும் தேவனுடைய நன்மைகளையும் தேவனுடைய நீதியை மட்டும்தான் என்னது இந்த சங்கீதத்தில் சொல்ல. தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய நன்மை, தேவனுடைய நீதி. அப்ப இந்த சங்கீதத்துல 3 காரியம்: தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய நன்மை, தேவனுடைய நீதியை எடுத்து கட்டிட்டே வர்றாரு. அப்போ இத அதை சொல்லி வரும்போது இது என்னது, ஒரு வணக்கத்துக்குரிய ஒரு சங்கீதம் சொல்லலாம். அதாவது இதெல்லாம் சொல்றதுனால தேவனுடைய நன்மை, தேவனுடைய மகத்துவம், நன்மை, நீதி இதை எடுத்து காட்டுறது. இது ஒரு வகையான வணக்கத்துக்கு. அதாவது வணக்கம் கனப்படுத்துதல். வணக்கம் சொல்ல நம்ம ஒரு ஆளை எப்படி வணங்குறோம். அப்ப ஒரு வணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாரு. அடுத்தது இந்த சங்கீதம் ஓகே. இப்போ 45ஆம் சங்கீதம் தான் துதியின் சங்கீதமா அப்படின்ற இல்லை, இது புகழ்ச்சியின் சங்கீதம். அது மட்டும் ஞாபகத்துக்கு இருக்கு. துதின்னு சொன்னா தெரிய நன்றி எடுதல், நன்றி சொல்லுதல், அதான் துதி. ஆனா அதே நேரத்துல புகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது அவருடைய தன்மைகள். இனி தொல்லை இல்லை, பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கண்ணீர் போராட்டம் அது ஒன்றும் சொல்லலை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இங்க 3 காரியம் அழகா வெளிப்படுத்த: நன்மை, தேவனுடைய நன்மை, நீதி, மகத்துவம். இல்லை, மகத்துவம், நன்மை, நீதி. இந்த 3 அதிகமா எடுத்துக்காட்டி இது வணக்கத்துக்குரிய ஒரு சங்கீதமா வெளிப்படுத்தி இருக்கு. ஓகே, இது சங்கீதத்தினுடைய அவுட்லைன். இப்ப இதில் நான் இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, கீழே 18ல தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட யாவரும் கர்த்தர் சமீபமா இருக்கிறாரு. அதோட யாருக்கு சமீபமா இருக்கிறாரு? அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமா இருக்கிறாங்கன்னா இஸ் க்ளோசர். கூப்பிட்டா தேவன் எப்பவுமே நெருக்கமாகவே இருக்கிற தேவன். அப்படின்னு சொன்னா என்னது, தேவன் நெருக்கமா, அதாவது கூப்பிடும்போது நெருக்கமா இருக்குன்ற என்னன்னா, அதாவது இன்னொரு வகையில அதை சொல்லணும் என்னன்னா, நான் கூப்பிடுற நேரம்லாம் எனக்கு துணை செய்கிறார், உதவி செய்கிறார், நெருக்கமா இருக்கிறார் அப்படின்னு சொல்றது. 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல தேவன் தமக்கு அடைக்கலவும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமா துணையாமானவர். அதேதாங்க தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறாங்கன்னா துணை நிற்கிறார். எப்போ? ஆபத்துல. எப்போ? அதாவது துணை நிற்கிறது பாதுகாப்பும் பலனும் அனுகூலமான ஒரு துணை அப்படின்னு சொன்னா எந்த நேரமும், அதாவது நம்ம எப்போ கூப்பிட்டாலும் ஏன் அவருக்கு பயப்படுகிறோம், கூப்பிடுகிற நேரம்லாம் அவனை பாதுகாத்து பலப்படுத்தி அவனுக்கு துணை செய்கிறது தான். அததான் சமீபம் அப்படின்னு சொல்லப்பட்டது. நம்ம தேவனை போது நமக்கு சமீபமா இருக்கிறாருன்னு, சமீபமா பக்கத்துல ஒரு ஆள் இருக்கும்போது, இன்னொரு ஆள் ஒரு அட்டாக் பண்ணும்போது இல்லை ஒரு பிரச்சனை வரும்போது டக்குன்னு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஒரு அனுபவம். அப்ப யாருக்கு ஆண்டவர் சமீபமா இருக்கிறார்? கூப்பிடுகிறவர்களுக்கு அப்படின்னு பாக்குறோம். அதான் உண்மையாய் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுவதற்கு தேவன் சமீபமா இருக்கிறாருன்னா அதுக்கு அர்த்தத்தை தான் சமீபம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னது,
அதாவது துணை, உதவி, ஒத்தாசை, அப்படிப்பட்ட காரியம். எப்படிப்பட்ட உதவி ஒத்தாசை? அதாவது பலனும் பாதுகாப்பும் கொடுத்து பலனும் பாதுகாப்புமா இருப்பார். 151 சங்கீதம். கர்த்தாவே, நீ சமீபமாய் இருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. அப்ப முதலாவது கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமா இருக்கிறாரு. ரெண்டாவது கற்பனைகளை புரிகிறவர்களுக்கு சமீபமா. கற்பனைகள் நமக்குள்ள இருக்கும் போதும் கூப்பிடும் போது மட்டும் ஆண்டவர் சமீபமா இருக்கல, வசனம் நமக்குள்ள இருக்கும் போதும் ஆண்டவர் சமீபமா தான் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஆபத்துல மட்டும்தானா? இல்ல. வசனம் உள்ள இருந்தாலும் நீ சத்தம் போட்டு கூப்பிட்டா மட்டும்தானா? இல்ல. நம்ம வசனம் நமக்குள்ள இருந்தாலும் தேவன் நமக்கு சமீபமாக தான் இருக்கிறார். உபாகமம் 4:7 சொல்லுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம், அடுத்த நமக்கு பக்கத்துல நெருங்கி வரன தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருப்பது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி அது. அருமையா இருக்குல்ல? அதாவது கூப்பிட்டாலும் பக்கம், அதாவது கூப்பிட்டா துணை செய்ய உதவிக்கு ஓடி வர்றாரு. ரெண்டாவது வேதம் இருந்தாலும் தேவன் நமக்கு சமீபமா இருக்கிறார். மூணாவது ஒரு தொழுதாலும் அவர் நமக்கு பக்கத்துல தான் இருக்கு. தொழ ஆரம்பிச்சு உண்மையா தேவனை தொழும்போதும் தேவன் நமக்கு துணை நிற்கிறவரா சமீபமாக தான் இருப்பாரு. இன்னும் நாலாவது இன்னொரு காரியம் என்ன? ஏசாயா 55:6 என்ன பாருங்க, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல தேடுங்க. நீ அவரை தேடும் போதும் அர்த்தம். தேடுதல் அப்படின்னா எப்படி தேடுகிறது? அதாவது அங்க அவரை நோக்கி கூப்பிட்டு தேடுகிறது, ஆபத்துல தேடுகிறது வேற, அவரோட இருக்கணுமே. இப்ப நம்ம சில நேரம் ஃப்ரெண்ட்ஸ்களை தேடி போவோம்ல, அதே போல கர்த்தர் தேடி வந்துவாரு, அப்பவும் கூட இருப்பாரு. அதாவது ஆபத்துல மட்டும்தான் ஆண்டவர் கூட்டி இருப்பாரு, அப்பதான் துணை செய்வாரு, அப்பதான் பலப்படுவாருன்னு உன்னை போர் அடிக்காமலும் கூட இருப்பார். அதான் அதுல சொல்லப்பட்டது. அப்போ ஒரு மனுஷன் தேவன் சமீபமா இருக்கும் போது அவனுக்கு போர் அடிக்காது. அதான் அதுல உள்ளது. இனி கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் தடவியாலும் கண்டுபிடிக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் தம்மில் ஒவ்வொருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அதாவது தடவியாவது, அது அப்போஸ்தலர் நடவடிக்கையில 17:27 வாசித்தேன். அதாவது பவுல் சொல்லுவார்ல, நீங்க எப்படியாவது தேவனை கண்டடைங்க, அதுதான் அவருக்கு ஆசை. நீங்க தேட ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு தூரமா இருக்க மாட்டார், பக்கத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த வசனங்கள்ல எல்லாம் நம்ம என்ன படிக்கிறோம்? அதாவது யாருக்கு தேவன் சமீபமா இருக்கிறார் அப்படின்னா பயப்படுகிறவர்களுக்கு. அடுத்தது யாருக்கு சமீபமா இருக்கிறார்? ஆபத்துல தேடுகிறவர்களுக்கு, பிரயாச நேரத்துல தேடுகிறவர்களுக்கு. அவ அடைக்க பாதுகாப்பையும் பலனையும் கொடுத்து தாங்குகிறவராயிருக்கிறார். அடுத்து என்ன செய்யறாரு? அவர் வசனத்தை நமக்குள்ள வச்சிருந்தா அப்பவும் நமக்கு சமீபமா இருப்பார். அடுத்தது அவர் தொழுது கொள்ளும்போதும் அவர் நமக்கு சமீபமா இருப்பார். அடுத்தது நீ நேரம் போயிலே ஆண்டவரே அப்படின்னு சொன்னாலும் உனக்கு, அதாவது தேவனோட தன்னுடைய நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்னு தேவனை தேடிப்பாரு. அப்பவும் கர்த்தர் நினைச்சுவாரு. அதாவது அவரை எப்பெல்லாம் கூப்பிடுது, ஆபத்துல மட்டும் இல்ல, தனக்கு நேரம் போலி ஆண்டவரே அப்படின்னு சொன்னாலும் உனக்கு கூட்டத்துல தான் இருப்பாரு. போர் அடிக்க விடாத ஒரு நல்ல தெய்வம். அதான் அதுல உள்ளது. இன்னைக்கு பொதுவாக பாருங்க, எல்லாரும் போர் அடிச்சிடும் தனிமையில. அதாவது இந்த குற்றவாளிகளை பிடிச்சி தனிமையில ஜெயில போடுவாங்கன்னு சொன்னா, தான் செய்த குற்றத்தான் உணரணும். தனிமையில இருந்தான்னு சொன்னா தான் சிந்திப்பான். அவனுக்கு அந்த வறுமையும் அந்த ஏகாந்ததையும் அந்த அவனுக்கு உள்ள ஒருமையா ஒரு வகையான என்னது ஒரு வேக்னஸ், அதாவது ஒண்ணு இல்லாத ஒரு நிலைமையை உணர வைக்கணும் அப்படின்னு தான் போடுது. அப்ப அவனுக்கு யாரும் கூட்டு நிற்க மாட்டாங்க, யாரும் துணை இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் துணை இருக்கக்கூடியவர். வேதம் இருந்தா துணை நிற்கிறாரு, தொழுது கொள்ளும் போது துணை நிற்கிறாரு. நீ அவருடைய அதாவது ஆபத்துல இருக்கும்போது துணை நிற்கிறாரு. இனி அவரை போர் அடிக்குங்கன்னா இனி அவரை
கண்டடையணும், காணணும், நேரே காணணும்னு வாசிக்கும் போதும் உனக்கு சமீபமா இருக்கிற அவர் எப்படியா காணணும். எப்படி காண்றது? எனக்கு என்ன எப்படி காண முடியும்? எனக்கு குருடனுக்கு அவரை, அதாவது கண்ணு இல்லாதவன் என்ன செய்வான்? தடவியாவது இந்த கண்ணில் தடவி வாசிக்கிறது போல நம்ம அவரை காணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நக்கியாவது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நக்கியாவது அதை என்ன செய்யணும்? காணணும், தடவியாவது காணணும் அப்படின்னு சொல்ல. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு ஒரு காரியத்தை. அதாவது ஒரு ரெண்டு கையும் ரெண்டும் காலும் இல்லாத ஒரு ஆண்டு ஒரு பிள்ளை என்ன செய்வாங்கன்னா நாக்கு வச்சு நக்கி நக்கி பைபிள் வாசிப்பான். ரெண்டு காலும் இல்லை கையும் இல்லை, ஆனா நாக்கு வச்சு பைபிள் வாசிப்பான். ஏன் அவ அப்படி வாசித்திருக்கான்ற இப்ப எல்லாம் தெரியுது. நாக்கு வச்சாவது நக்கி 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 வேதத்தை வாசித்துக்கிட்டே இருப்பா. கையும் கிடையாது காலம் கிடையாது. வேதத்தை வச்சு திறக்க, நாக்கு வச்சு நக்க, எழுத்துக்களை என்னது உணர அதை வாசிப்பான். நமக்கு இன்னைக்கு கண்ணு இருக்கு, காது இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, சரீரம் எல்லாம் இருக்கு. ஆனா வேதத்தை வாசி கொஞ்ச நேரத்துல போர் அடிச்சிடும். ஏன் தெரியுமா? அந்த வாஞ்சி எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? தேவனை காணணும்னு உள்ளதில்லை, ஏதோ கடமைக்கு ஒண்ணு பைபிள் வாசிக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறதுனால தேவனை காணணும்னு ஒரு அந்த தாகம். அந்த கையும் காலம் இல்லாத பிள்ளைக்கு கண்ணும் இல்லை, கை இல்லை, காது இல்லை, கண்ணு இல்லை, ஆனா கர்த்தரை காணணும். அது நிச்சயமா ஏதோ ஒரு அமெரிக்க தேசத்துல இருந்ததாயிட்டும் ஒரு மொட்டை மாடியில இருந்துட்டு பைபிள் என்ன செய்யும்? நாக்கெடுத்து நக்கி சத்தம் போட்டு வாசிக்கும். நாக்கெடுத்து நக்கி நக்கவும் செய்யணும், சொல்லவும் செய்யணும். அது எவ்வளோ கண்ணு கிடையாது, கை கிடையாது, காலு கிடையாது. அது முந்தி ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு பைபிள் ரீடர், அதாவது விசேஷித்த ஒரு பைபிள் ரீடர், வேதத்தை வாசிக்கிற விசேஷித்த தன்மை உள்ள ஒரு நபராய் அந்த பிள்ளையை குறித்து சொல்லி வாசித்திருக்கிறேன். உண்மையில அந்த நாட்களில் கண்ணீர் விளைவிட்டு நமக்கு அது கண்ணு, காது, கை, வாய், நாக்கு, மூக்கு எல்லாம் தெளிவா தந்துக்கிட்டோம். பைபிள வச்சு என்ன பிரயோஜனம் நினைக்கிறோம்? தடவியாவது நச்சியாவது நீ என்ன செய்யணும்? அவரை காணணும்னு வாஞ்சித்த அப்படின்னு சொன்னா அவர் உனக்கு சமீபமா இருப்பார். அந்த டார்ச்சத்தை பாருங்க. நக்கி சொல்லுது அப்படி இருக்கும். நக்கி 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 சதம் போட்டு வாசிக்குமா. அந்த வீட்டுல சுத்தி ஆட்கள் நின்றுகிட்டே இருப்பாங்க. எதுக்கு? அவ வாசிக்கிற அந்த வசனத்தை கேட்கும் போது அந்த கேட்கிற உள்ளங்கள் அப்படியே என்ன செய்யுமா? கொழுந்துட்டு எரியுமா. அதாவது கண் இருந்துகிட்டு வாசிக்கலையே, கை இருந்துட்டும் வாசிக்கலையே, கால் இருந்துட்டு நீ வாசிக்கலையே. ஒரு அவயத்தை இந்த எக்ஸ்டர்னல் அவயம் ஒண்ணுமே இல்லை, வெளிப்படையான அவயங்களே இல்லை. அது ஒரு முண்டம் போல இருக்கிற அந்த பிள்ளை. ஆனா வேதம் அதுக்கு வாசிக்காம இருக்கவே முடியாது. அது வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த வாசிக்கிற சத்தத்தை கேட்கும் போது அவன் நாக்கெடுத்து நக்கிட்டு சொல்லுவான், அந்த வசனத்தை சொல்லுவான். அதை கேட்கிற நேரத்துல கேட்கிறவனுடைய உள்ள அப்படியே பொட்டி அப்படியே. ஏன்னா தேவன் அவளுக்கு சமீபமா இருக்கிறார். எங்க தேவன் சமீபமா இருக்கிறாரோ அங்க என்ன நடக்கும் நினைக்கிற முதலாவது உணர்வு ஏற்படும். அதுதான் அதுல உள்ளது. ஆண்டவர் இப்ப ஒரு ஆள் பக்கத்துல நெருங்கி இருந்தா நமக்கு சூடு கிடைக்கும். ஒரு ஆள் பக்கத்துல இருக்கும்போது அந்த உணர்வு கிடைக்கும். ஒரு ஆள் பக்கத்துல இருக்கும்போது தைரியம் இருக்கும். ஒரு ஆள் பக்கத்துல இருக்கும்போது ஒரு மன சமாதானம் இருக்கும். ஒரு ஆள் பக்கத்துல இருக்கும்போது நமக்கு ஏதோ ஒரு வகையான பலன் நமக்குள்ள என்னது, சரி ஒரு ஆள் பக்கத்துல இருக்குன்னுள்ள அந்த தெளிவும் அந்த தைரியமும் அந்த மன சமாதானமும் இது எல்லாம் நமக்குள்ள உருவாகும். பயம் நீக்கும். இதெல்லாமே இருக்குமே நம்ம. ஆனா தனிமையில இருக்கும்போது என்னதான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவன் சமீபமா இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தோம் சொன்னா பயப்படுகிறவர்களுக்கு, அடுத்தது
ஆபத்துல அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, அடுத்தது வேதத்தை வேதம் யாருக்குள்ள இருக்கோ அவர்களுக்கிட்ட, அடுத்தது ஆராதனை தொழுது கொள்ளுகிறது. அவருடைய ஜனமா இருக்கிற அவருடைய பிள்ளைகள் நிலைமையில அவரை தொழுது கொள்ளுவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார். இப்ப ஐயோ நான் தனிமையில இருக்கிறேனே, எனக்கு ஒரு ஏகாந்த வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கர்த்தர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உன்னுடைய உணர்வுகளில நீ உணர ஆரம்பி. உன் தனிமையை உணர்ந்து தேவனை தேடின அப்பவே சமீபமா இருக்கிறார். கடைசியா அவரை தடவியாவது நீ கண்டுபிடிக்கணும்னு பவுல் நினைச்சார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில சொல்றாரு. அப்ப அந்த தடவியாவது கண்டுபிடிக்கிறதுல இங்க ஒரு விஷயம் என்னன்னா, நச்சியாவது தேவனை காணும்னு சொல்லி தன் அவயங்கள் எல்லாம் இல்லாம அவன் தன் ஜீவிதம் வெறும் ஒரு முண்டமா இருக்கும் போது, அது ஒரு பெரிய ஒரு என்னுடைய அறிவு சரியா இருக்குன்னா 80 காலகட்டம்னு நினைக்கிறேன். நான் பைபிள் அதிகமா வாசிப்பேன். நான் பூரணமா வாசிக்கணும்ல அப்பப்போ சின்னதுல இருந்தே பைபிள் வாசிக்கிறோம். பிறந்ததுலன்னா பயிர் வாசிக்கிறோம். அந்த எனக்கு அறிவு வந்ததுன்னா நான் பயிர் வாசிக்கிற ஆளு தானே. ஏன்னா அப்படி குடும்பத்துல பிறந்தாச்சு, அதனால வாசித்துட்டு இருக்கிறோம். ஆனா அந்த வேவிட்டத்தை அந்த அளவு எப்படி தேவன் துணை நிற்கிற அளவுக்கு, தேவன் நமக்கு உதவுகிற அளவுக்கு, தேவன் பாதுகாப்பு தருகிற அளவுக்கு யார் பைபிள் வாசிக்கிறா? வேதத்தை வாசித்தா தேவன் உனக்கு பாதுகாப்பா இருப்பாருன்றத எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறாங்க? யாருமே. அப்போ இந்த பிள்ளையுடைய வாழ்க்கைய பாருங்க, கண்ணு கிடையாது. அது கண்ணுல அவங்க தடவி வாசிப்பாங்க. ஆனா தடவி வாசிக்கலன்னா கை இல்லப்போ. அவ எப்படியாக இந்த பிள்ளை வேதத்தை வாசிக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அது நாக்க வச்சு நக்கி வேதத்தை வாசிக்கும். இனி அது நக்கினா ஒரு வேலை சரி உணர்ந்துகிட்டு அந்த உணர்வுல இருக்கலாம். அந்த குருடர்களுக்கு எழுத்துள்ள அந்த பைபிள ஒரு வேளை அந்த பிள்ளை என்ன வாசிக்கலாம் இருக்கட்டும். அப்படி வாசித்தா கூட அது ஒரு பிள்ளைன்னு சொல்ல முடியும், அது ஒரு முண்டம். அப்படி வாசித்தா கூட அது என்னது, அந்த நாக்கு எடுத்து தடவிட்டு மௌனமா இருந்தா ஓகே, ஏதோ பைபிள் புரியுது அப்படின்னு நினைச்சா இல்லாத உடனே சொல்லும். நக்கி ஒவ்வொரு அதிகாரமும் சொல்லிட்டே இருக்கும். சொல்ல அங்க ஒரு அசைவு கேட்கணுக்குள்ள ஒரு அக்கனி பற்றி எரியும். ஜனங்கள் அது வேதம் வாசிக்க ஆரம்பிச்சா நின்றுவாங்க, போய் நிற்பாங்க. எதுக்கு? அந்த வாயிலிருந்து அந்த சத்தம் வரும்போது எங்கெல்லாம் அந்த சத்தம் கேட்குதோ அங்கெல்லாம் அக்கினி பற்றிக்கிட்டே இருக்கும். நீ உண்மையா பைபிள் வாசித்து பாரு பார்ப்போம். நீ உண்மையா இந்த வேதத்தை நேசித்து பாரு பார்ப்போம். நீ உண்மையா அவரை தேடி பாரு பார்ப்போம். அவர் வேற எங்கேயும் தேட முடியாது. அதுதான் இல்லை, அவரை தேடுகிற 3 இடம் தான் இருக்கு. ஒண்ணு ஜபத்துல தேடலாம், ஒண்ணு வேத வாசிப்புல தேடலாம், இன்னொன்னு ஆராதனையில தேடலாம். வேற எங்க போய் ஆண்டவரை தேடுறது? ஆனா ஆண்டவர் எல்லாரும் அங்க போய் தேடலாம், இங்க போய் தேடலாம். அந்த பாஸ்டர்கிட்ட இருக்க அந்த பாஸ்டர், இந்த பாஸ்டர், அந்த பாஸ்டர் இருக்க மாட்டாரு, உனக்குள்ள இருப்பாரு. அவரை உணர்கிறது தான் அவர் சமீபமா இருக்கிற அனுபவம். அந்த உணர்வு எப்படிப்பட்ட உணர்வா இருக்கும்? அந்த தெய்வம் சமீபமா இருக்கும் போது இருக்கிற உணர்வு நீ யோசித்து பாரு. அவருடைய தன்மை என்னது? அது அனல் நிறைந்த ஒரு தன்மை, அக்னிமயமானவர், அன்பானவர். அக்னி எரிக்கதான் செய்யும், ஆனா இந்த அக்னியில அன்பு உண்டாகும். அன்பின் அக்னி. அப்போ இந்த தேவன் சமீபமா இருந்தா அக்னியில அன்பு வெளிப்படுகிற அக்னி இது. அடுத்தது தேவன் சமீபமா இருந்தா இது வல்லமை வெளிப்படுகிற அன்பு. தேவன் சமீபமா இருந்தா இது பாதுகாப்பு வெளிப்படுகிற, தைரியம் ஏற்படுகிற ஒரு அன்பு. இந்த பிரசன்னத்தினால தைரியம் உண்டாகும். நான் தனிமையில இல்லையா, நான் வறுமையில இல்லையா, நான் யூஸ்லெஸ் இல்லையா, நான் பிரயோஜனற்றவன் இல்லை, பிரயோஜனம் உள்ளவன். இந்த தேவன் சமீபமா இருக்கிற இந்த அனுபவங்களை உங்களுக்கு எனக்கு இந்த ஓய்வு நாளில கர்த்தர் ஏற்படுத்த முடியும். If God is near to me, how do I feel? நான் எப்படி உணர்வேன்? பாதுகாப்பு உணர்வேன், அடைக்கலத்தை உணர்வேன், துணையை உணர்வேன், வேத அறிவை உணர்வேன், ஆராதனையின் பிரசன்னத்தை உணர்வேன்.
பிரசன்னத்தை இந்த ஓய்வு நாள்ல வெளிப்படுத்தும்படியாய் அவர் சமீபமாய் இறங்கி வருகிற ஒரு அனுபவத்தை எனக்குள்ளே என் ஆண்டவர் உருவாக்க, ஆண்டவரை சமீபமாய் வருவீங்களா டாடி? இட்ஸ் ஆல் ஒன். இந்த ஆலயத்துக்குள்ள வருகிற எல்லாரும் உணரட்டும் அப்பா. அந்த பாவம் தம்முடைய பிள்ளைகளை நிறைக்கட்டும் அப்பா. Praise the Lord. ஆவியானவரே, உடைய கிருபை உணரட்டும், உடைய கிருபை உணரட்டும் அப்பா. நக்கியாவது தடவி மட்டுமல்ல, நக்கியாவது கண்டுபிடிப்பேன், நக்கியாவது நான் வரை கண்டுபிடிப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லும்போது இன்னொரு பதம் என்னது? ருசித்தால். நாக்குல நக்குனா என்ன கிடைக்கும்? ருசி தான் கிடைக்கும். சோர்பா, கசப்பா, என் கத்தர் நக்கி பாரு, அது கடுக்குதா, கசக்குதா, இனிக்குதா? கத்தரை ருசித்து பார், அவர் நல்லவர். அது இனிக்கதான் செய்யும். தேவனோடு இருக்கும்போது அவர் எவ்வளவு இன்பமானவராயிருப்பார் தெரியுமா? அந்த இன்பத்தன்மைகள் தேவன் நமக்குள்ள உண்டாகும்படியாய் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எப்ப கொடுப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரை, இந்த பகல் காலம் முழுவதும் விசேஷமா இந்த ஆராதனையில உடைய மகிமை வெளிப்படுத்தித்தார். வருகிற பிள்ளைகள் ஆண்டவரை, நீ சமீபமா இருக்கிறதை உணர்ந்து போகிற ஒரு ஆராதனையை மாற்றித்தார். நிறைய செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம். விக்கிரகங்களுடைய அதிகாரங்களை நீக்கித்தாரோம். ஆண்டவரே, தேசத்தினுடைய அதிகாரிகள், விக்கிரக அதிகாரிகள் இந்த பூமியில இருந்து மாற்றப்படுகிறதை காண ஒரு கிருபையை தாரோம். ஆண்டவரே, விக்கிரகத்தை ஆண்டவரே தேடினவனுடைய அதிகாரம் ஆண்டவரே இந்திய தேசத்திலிருந்து மாறுகிற ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய் தேவ வல்லமை ஆண்டவரே, வேதத்தை தேடுவதற்கு சமீபமாய் இருக்கும் என்று சொன்னீரே. அந்த தேடுகிற உணர்வினால் அவரை சமீபமாய் பெற்ற தைரியத்தாலும் பலத்தாலும் விக்கிரகங்களை ஆண்டவரை தகர்க்கிற பலனுள்ள பிள்ளைகளாய் இவர்களை மாற்றும். அப்படி செய்யப்பட ஸ்தோத்திரம். இயேசுவின்